Solve the equation x cube minus 5x square minus 4x plus 20 equal to 0. Actually, இது வந்து நீங்க sum of all coefficients check பண்ணி பாருங்க. So 1 positive numbers பார்த்தீங்கன்னா 1 plus 20 21. ஆனா இங்க வந்து minus 9. ஆட் பண்ணா 0 வராது. Alternative coefficients ஆட் பண்ணி பார்க்கலாம். இது 1, இது minus 4. ஆட் சிம்பிளி பண்ணா minus 3. So minus 5 plus 20. இங்கேயும் odd power coefficients, even power coefficients கரெக்டா வராது. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறத பேப்பரில் எழுதணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. இது நம்மளோட மைண்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்ட ரஃப் ஒர்க் போட்டு பார்க்கலாம். சொல்யூஷனுக்குள்ளே காட்டணுங்கிற நெசசரி இல்லை. பவர் 4, ஈவன் பவர் 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈவன் பவரில் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும். அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்து செய்வோம், அதாவது ப்ரீவியஸ் எக்ஸசைஸோட ப்ரொசீஜர் படி. ஸோ அதுவும் நமக்கு இதில் வராது. அப்போ ரேஷனல் ரூட்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.25. Example 3.25. Solve the equation x cube minus 5x square minus 4x plus 20 equal to 0. இப்போ நம்ம பார்த்த டைப் 1 டைப் 2 கூட கரெக்டாக வராது. ஏன்னா டைப் 1 டைப் 2னா இந்த ஏங்கிற கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் கூட சேமா இருக்கணும். டைப் 1 டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ ரேஷனல் ரூட் தியரத்துல மட்டும்தான் இது சால்வ் ஆகும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் இந்த 120 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 20 வரும். ஸோ 20 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிடலாமா? The factors of 20. The factors of 20 are plus or minus 1, plus or minus 2, plus or minus 3 வராது 4 வரும், plus or minus 5 and plus or minus 10, plus or minus 20. நான் என்ன எழுதிக்கின்றது உங்களுக்கு புரியும். இந்த கான்ஸ்டன்ட்டையும் இந்த 20 மல்டிப்ளை பண்ணிக்கேன் 20. இந்த 20 என்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணுது, அதை வந்து பிளஸ்லயும் மைனஸ்லயும் எழுதிக்கலாம். இது கண்டிப்பா பிளஸ் 1லயும் வராது மைனஸ் 1லயும் வராதுங்கிறது நம்ம அப்போதே பார்த்துட்டோம். நான் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தாலும் 0 வரல. ஆட் பவர் கோஎஃபிஷியன்ட் சம்மேஷன், ஈவன் பவர் கோஎஃபிஷியன்ட் சம்மேஷன் நமக்கு ஈக்குவலா வரல. ஸோ அடுத்த ட்ரையல் +2 -2ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த +1 -1க்கு நம்ம மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் பார்த்துட்டோம். ஸோ +2 நம்பர்ஸுமே அந்த அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ P of 2 செக் பண்ணி பார்க்கலாமா? 2 cube minus 5 into 2 square minus 4 into 2 plus 20. 2 cube ங்கிறது 8. இது 4, 5 was 20 ஆயிடும். 4 2s are 8 plus 20. இப்போ terms cancel ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா plus 8 minus 8 minus 20 plus 20. They get cancelled. So P of 2 equal to 0 வருது. மேம் ஃபேக்டர் ஆஃப் 20 எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க மேம். ஓகே, 20ங்கிற நம்பரை எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 20ய 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும். 20ங்கிறது என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்? இன்னும் சுருக்கமா சொல்ல போனா 4 5 2 4 5 10 20. are you okay? எஸ் மேம். நீ என்ன நம்பர்லாம் போடுறியோ அதுக்கு ஃப்ரண்ட்ல பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஓகே மேம். பிளஸ் 1 டிவைட் பண்ணும், மைனஸ் 1 டிவைட் பண்ணும். ஓகே மேம். புரிஞ்சுச்சா? P of 2 is equal to 0. அப்ப என்ன சொல்லிடலாம்னா therefore 2 is a root of the polynomial equation.
இது நம்பர் 1 கொடுத்துருந்தீங்கன்னா 2 is the root of equation number 1. ஸோ டெக்ஸ்ட் புக் வந்து இந்த செக்ஷன் வந்து அப்படியே ஒரு தியரி பேஸாகவே இருக்கு. லைன் லைனாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஐடியா இருக்காது. அதனால எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 2 is a root of equation number 1. 2 is a root now, therefore x minus 2 is a factor. So x minus 2 is a factor. இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் லாங் டிவிஷனில் டிவைட் பண்ணாலும் டிவைட் பண்ணலாம், இல்லை சிந்தடிக் டிவிஷன் போனாலும் போடலாம். ஸோ சிந்தடிக் டிவிஷன் போட்டுடலாம். ஸோ உங்கள் சாய்ஸ், லாங் டிவிஷன் போனாலும் போட்டுக்கோங்க, சிந்தடிக் டிவிஷன் போனாலும் போட்டுக்கோங்க. பெஸ்ட் சிந்தடிக். நீங்கள் லாங் டிவிஷன்னா அந்த எக்ஸ் கியூப் எக்ஸுங்கிற வேரியபிள் சேர்த்துட்டு இருப்பீங்க. சிந்தடிக் டிவிஷன் போடுங்க. எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் -5, அடுத்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் -4, கான்ஸ்டன்ட் டேர்ம் 20. 2 இஸ் த ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். எது ரூட்டோ அதை தான் பார்க்கணும். ஃபேக்டர் இப்போ நீங்கள் லாங் டிவிஷன் போடுறதா இருந்தால் எக்ஸ் மைனஸ் 2 வச்சு டிவைட் பண்ணணும். சிந்தடிக் டிவிஷன் போடுறதா இருந்தால் இந்த 2 வச்சு சிந்தடிக் டிவிஷன் போடுறாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 0 1 1 2 is 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -3. ஸோ மல்டிப்ளை பண்ண -6. ஸோ ஆட் பண்ண -10. 2 into -10 -20. நோ ஆட் பண்ண 0. இப்போ இதுதான் உங்களுடைய கோஷன்ட். அப்போ த அதர் ஃபேக்டர்னு எழுதுங்க. ஏன்னா லாங் டிவிஷன் போட்டாலும் இந்த கோஷன்ட் பிளேஸ்ல வருது அதர் ஃபேக்டர். இந்த அதர் ஃபேக்டர் இஸ் கொஸ்டின் வேரியபிள் எக்ஸ்ல இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், நம்ம கியூப்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் இந்த நம்பர்ல வந்துடும். இப்போ கோஷன்ட் வந்து ஒரு டிகிரி லெஸ் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் -3x -10. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். Uh, 1 into -10 -10. 5 2s are 10. மல்டிப்ளிகேஷன்ல -10 வேணும். மிடில் சைன் மைனஸை பிக்கஸ்ட் நம்பருக்கு போடுங்க. நெக்ஸ்ட் இஸ் பிளஸ். இது ஃபேக்டர்ஸ் பாருங்க. x -5, x plus 2. ஆக்சுவலி எதனோட ஃபேக்டர்? x square -3x -10 உடைய ஃபேக்டர்ஸ். Put each term equal to 0. X minus 5 equal to 0. We get x is equal to 5. X plus 2 equal to 0. We get x is equal to -2. இப்போ நமக்கு எதெல்லாம் ரூட்ஸாக கிடைச்சிருக்கு? 2 is the root. ஸோ பிகினிங்கில் போட்டோம் பாருங்க. 2 is the root. X is equal to 5 is the root. X is equal to -2 is the root. ஆன்சர் எழுதும்பொழுது the roots are, therefore the roots are 2, -2 and 5. டவுட் இருக்காமா? No, ma'am. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்லயே சொல்யூஷனுக்கு கீழே லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 4 லைன்ஸ் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். Guessing a number as a root by trial and error method is not an easy task. Actually, அப்படி trial and easy task இருக்காது. But when the coefficients are integers, using its leading coefficient, leading coefficient na higher power க்கு முன்னாடி உள்ள coefficient and the constant term, this 20. We can list certain rational numbers as possible roots. ஸோ அதை தான் இப்போ நான் மல்டிப்ளை பண்ண 20 வருதுன்னு சொல்லி ரூட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணோம். Rational root theorem helps us to create such a list of possible rational roots. ஆக்சுவலி நான் வந்து அந்த ரேஷனல் ரூட் தியரத்துக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம் இல்லையா, அதே தான் எடுத்து எழுதியிருக்கேன். Rational root theorem helps us to create such a list of possible rational roots. We recall that if a polynomial has a rational coefficients, then by multiplying suitable numbers, we can obtain a polynomial with integer coefficients having same roots.
actually, so we can use rational root theorem. Actually, rational root theorem நம்ம ரூட்டை வந்து கெஸ் பண்ணிக்கலாமே தவிர to guess a few roots of a polynomial equation we state the theorem without proof. ஸோ உங்களுக்கு இந்த சம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 4 லைன்ஸ் தான் நான் சம்மா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். புரிஞ்சுதா புரியலையாப்பா? சுதர்சனுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சது இல்ல? எஸ் மேம். ஓகே. அதே பேட்டர்ன் So next question, example 3.26, find the roots of this equation. Actually, இந்த sum எப்படி செய்றோம் பாருங்க. இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஆனா இப்ப இந்த 6 உடைய ஃபேக்டர்ஸ் நீங்க எழுதினீங்கன்னா +or-1, +or-2, then +or-3 எழுதலாம், +or-6 எழுதலாம். ஆனா நம்ம அந்த ரேஷனல் ரூட் தியரத்தை நம்ம ஃபாலோ பண்றதா இருந்தா an-ங்கிறது 2, a0ங்கிறது 3. if p by q is a zero of the polynomial அப்படின்னா இந்த p-க்கும் q-க்கும் உள்ள HCF ஆக்சுவலி இந்த பிராக்கெட்டுக்கு பேர் கோப்ரைம் இன்டிஜஸ் சொல்லுவோம். கோப்ரைம் இன்டிஜஸ் அதாவது 2க்கும் 3க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான். HCFங்கிறது 1. ஓகேங்களா? அப்ப இந்த 3.26 சம்முக்கும் 3.25 சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப இந்த சம்ல ஏன் நம்ம அந்த p by q ஃபார்மட்ல எழுதல அப்படின்னா இது 1, இது 20. இந்த 1க்கும் 20க்கும் HCF பாத்தீங்கன்னா HCF வந்து என்ன சொல்றது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது 1, இது 20. வெயிட் a minute. கோ பிரைம் சொல்லுவோமா? 1 and 20. ஆக்சுவலி 20ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த p by q ஃபார்மட் யூஸ் பண்ணல? இந்த ரேஷனல் ரூட் தியரத்துல உள்ள நிமிஷம் இந்த p by q ஃபார்மட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணலைன்னா இந்த தியரத்துக்கு இந்த லைன் முக்கியம். p-யும் q-வும் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். கோ பிரைம்னா இந்த ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருக்கும். ஆனா இங்க 20ங்கிறது நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இதுல an-ங்கிறது 2, a0ங்கிறது 3, 2 பிரைம் நம்பர், 3யும் பிரைம் நம்பர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ அப்போ இது இந்த சம் எந்த தியரத்துக்கு கீழே வருதுன்னா ரேஷனல் ரூட் தியரத்துக்கு கீழே வருது. புரியுதா ருபேஷ்? நான் சொல்றது புரியுதா? ஓகே. ரேஷனல் ரூட் தியரத்தில் உள்ள அந்த மெயின் லைன் நீங்க புரிஞ்சுக்கிடணும். p by q ரூட்னா p, q is equal to 1. இந்த சிம்பிள்க்கு பேரு கோப்ரைம் இன்டிஜர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால இந்த கண்டிஷன் கோப்ரைம் இன்டிஜரா இருக்கான்னு பார்த்தா இது வந்து 20ங்கிறது பிரைம் நம்பர்ல லிஸ்ட்ல வராது. 1 அப்படிங்கிறதும் பிரைம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? 1 is neither prime nor composite. அந்த லைன் தெரியுமா சுதர்சன்? எஸ் மேம். இந்த சம்ம நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா எக்ஸாம்பிள் இருக்கிற மாடல் சம் எக்ஸைஸ்ல இருக்காது, எக்ஸைஸ்ல இருக்கிறது எக்ஸாம்பிள்ல இருக்காது. டெஸ்ட்ல புதுசா ஒரு சம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிளியர் நாலேஜ் வேணும்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3.26ல நம்ம ரேஷனல் ரூட் தியரம் கரெக்டா வரும். ஸோ பழச ரூட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணா 0 வராது. ஆல்டர்னேட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. ஹியர் 4, ஹியர் 6, அப்பவும் கரெக்டா வராது. ஈவன் பவர் x பவர் 4 x² அப்படி இருக்க அந்த ப்ரொசீஜரும் கரெக்டா இல்லை. ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி அந்த an, இந்த an இது a0. ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும் 2வும் பிரைம் நம்பர், 3யும் பிரைம் நம்பர். தே ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னா அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ரெண்டுக்கும் HCF எடுத்தா 1 தான் வரும். HCFனா தெரியும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த கொஸ்டின்ல நம்மளுடைய ரேஷனல் ரூட் தியரத்துடைய அந்த மெயின் கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால இப்ப பாருங்க இந்த 2 உடைய ஃபேக்டர்லாம் எழுதுவோம். 2 உடைய ஃபேக்டர் 1 +or-1 +or-2.
இந்த 3 ஓட ஃபேக்டர்ஸ் +or-1 +or-3 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபேக்டர்ஸை p/q ஃபார்மட்ல எழுதுறோம். இதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் போட்டு தென் நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ் போட்ட மாதிரி டிவிஷன் அப்புறம் கோஷன்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு ரிமைனிங் ரூட்ஸ் இந்த ஃபார்மட்ல கிடைக்கும். இந்த சம்மை வந்து நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரூல்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே ருபேஷ்க்கு ரூல்ஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகேமா. ஸோ இன்றைக்கு கிளாஸ் வந்து மெயினா ரூல்ஸ் பார்த்துருக்கோம், ஒரே ஒரு சம் பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் கிளாஸ்ல சம்ஸ் அடுத்த கிளாஸ்ல சம்ஸ் ஃபுல்லா கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகேமா. இன்றைக்கு கிளாஸ் போதும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பாய். ஓகே பாய். பாய்மா.